இந்த லொக்கேஷனில் நமக்கு இது 4வது ப்ராஜெக்ட். எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் 1 முடித்து ஃபேஸ் 2 இப்போ ஆரம்பிக்கிறோம். கிரேட்டர் சென்னை அப்ரூவ்டு, சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இருக்குது. நம்ம மாதவரம் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் போகிறோம். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 to 12,000 பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. 12,000 போயிட்டு இருக்குது. ஆமாம். நம்ம அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து 4 மடங்கு நம்ம ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுது அப்படின்னா 2 இயர்ஸில் டபுள் த அமௌண்ட் ஆகிடும். இந்த 7 லட்சம் அரேஞ்ச் பண்ணாவே நம்ம தனி வீடு கட்டி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட புதிய மனைப்பிரிவு சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டுக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில வீடுகளுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கு. CMDA அண்ட் ரேரா அப்ரூவ் கொண்ட இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு தியாகு அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி சார். சார் நம்ம கரெக்டாக மாதவரத்தில் சூப்பரான சைட்டு லான்ச் பண்ணியிருக்கீங்க. 4 பக்கம் வீடுகள் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். நம்ம சைட்டுக்கு எப்படி வரணும்? ஆக்சுவலாக நம்ம சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மாதவரம் சிட்டி லிமிட்டுக்குள்ளே கார்பரேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம சைட் லொக்கேட். அதாவது CMDA லிமிட்டுக்குள்ளே கிரேட்டர் சென்னை அப்ரூவ்டு, சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இருக்குது. அந்த லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கிற சைட்டு தான் நம்ம ப்ராஜெக்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மாதவரம் வடபெரும்பாக்கம் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஏக்கர் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 200 யூனிட்ஸ் ஆல்மோஸ்ட் போட்டிருக்கோம். CMDA அப்ரூவ்டும் இருக்குது, ரெராவும் இருக்குது. இப்போ சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்குது ப்ராஜெக்ட். நம்ம கரெக்டாக மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் சார்? ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கனெக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. 2 பக்கமும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மாதவரம் பஸ் டிப்போ இருக்கு இல்லையா, புது பஸ் டெர்மினஸ் இருக்கு இல்லையா, ஆந்திரா போகிற பஸ். அதாவது நம்ம கோயம்பேட்டிலேருந்து டுவர்ட்ஸ் மணலி போகும்போது பஸ் டெர்மினஸ் ரைட்டில் வரும். அது தானோன்னு சின்னதாக ஒரு ரவுண்ட் டானா வரும். அந்த ரவுண்ட் டானா லெஃப்ட் எடுத்தோன்னா வடபெரும்பாக்கம் வரும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 5.5 to 6 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ரெடில்ஸ்லேருந்து வரும் இல்லையா, ரேவதி ஸ்டோர், அங்கேருந்து வடகரை சிக்னல்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். 2 பக்கமும் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கிற லொக்கேஷனில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. சார் நம்ம சைட்டில் இருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப் வந்து 2 பக்கமும் கனெக்டிவிட்டி வரும் சார். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டிப்புண்ணியம் போகிற ரோடு, இந்த பக்கம் அழிஞ்சிவாக்கம் போகிற லொக்கேஷன். 2 ரோடுமே ஆல்மோஸ்ட் ஒரு 300, இந்த பக்கத்தில் 300 மீட்டர் தான் இருக்கும் பஸ் ஸ்டாப்பு. இந்த பக்கம் ஒரு 800 to 900 மீட்டர் இருக்கும் பஸ் ஸ்டாப்பு. சரி சார். இந்த பஸ் எங்கேருந்துலாம் சார் வருது? ஆக்சுவலாக ரெடில்ஸ்லேருந்து பஸ் ஆக்சஸ் இருக்குது, மாதவரம்லேருந்தும் பஸ் ஆக்சஸ் இருக்குது. மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே இருக்குது, இங்கேருந்தே பஸ் இருக்குது. சார் நம்ம சைட்டில் வந்துடலாம். மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்னென்ன சைஸில் இது இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் 1 முடித்து ஃபேஸ் 2 இப்போ ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு வந்து ஃபேஸ் 1 இல்லையா? ஆமாம். இங்கே உள்ளது மக்கள்லாம் வந்து வீடு கட்டி உள்ள குடியிருக்கிறாங்க. ஆமாம். இப்போ நம்ம ஃபேஸ் 2லேயே வந்து நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்களா? ஆக்சுவலாக இது ஃபேஸ் 1 ஒரு 200 பிளாட் முடிச்சிருக்கோம். ஃபேஸ் 2 அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் அதோட ப்ரீ புக்கிங் தான் இப்போது நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி சார். இப்போ வந்து ஃபேஸ் 1லேயும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குதா? இருக்குது, லிமிடெட் யூனிட்ஸாக இருக்கும் சார். ஃபேஸ் 2ன்றது இப்போ ப்ரீ புக்கிங் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஃபேஸ் 1லேயும் கொஞ்சம் பிளாட் இருக்குது, ஒரு 800ல் அந்த மாதிரி பிளாட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சார் நம்ம சைட்டில் இருந்து பக்கத்தில் மெட்ரோ எங்கே வருது? ஆக்சுவலாக 2 பக்கமும் நம்ம சைட்டுக்கு வந்து மெட்ரோ கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த பக்கம் மாதவரம் மெட்ரோ, இந்த சைடு ரெடில்ஸ் கனெக்டிவிட்டிலையும் மெட்ரோ ப்ரொபோஸ்டு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஆக்சஸ் வர மாதிரி தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. வரவழியில் பார்த்து நிறையா சைட்லாம் போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த சைட்டில் ஒரு கஸ்டமர் எதுக்காக வாங்கணும்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் நம்ம வரும்போது பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம மாதவரம் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் போகிறோம். மாதவரம் மெயின் எல்லாம் எடுத்துன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வரதால் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 to 12,000 பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. 12,000 போயிட்டு இருக்குது. ஆமாம். நம்ம அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து 4 மடங்கு நம்ம ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த லொக்கேஷன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். திரும்பி அதே ஃபெசிலிட்டிஸ், அதே சீவேஜ் லைனு, ட்ரைனேஜ் லைன் எல்லாமே அங்கே என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ சேம் ப்ரொவிஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. சார் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்டில் ஒரு பிளாட் புக் பண்ணுறாரு. இப்போ நம்ம மெட்ரோலாம் எல்லாம் ரன் ஆன அப்புறம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சோ எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிடையாது இந்த லொக்கேஷனில். இது இந்த லொக்கேஷனில் நமக்கு இது 4வது ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ தட் இந்த லொக்கேஷன் நாம் வந்து 2000 ரூபாய் ப்ரைஸ்லேருந்து பண்ணியிருக்கோம். நம்மளோட சப்போஸ் சைட் விசிட் வர கிளைண்ட்டு அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும், ப்ரைஸ் எப்படி ஹைக் ஆகும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா சைட் வந்து விசிட் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணும்போதே நாம் கேப் அரேஞ்ச் பண்ணுறோம்.
நம்மளோட ப்ரீவியஸ் சைட்டில் இருக்கிற வீடுகள் அங்கே என்ன விலைக்கு வாங்கினாங்க இந்த ஹிஸ்ட்ரியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் 2000 போட்ட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5200 வரையும் போயிட்டுருக்கு. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஆகிட்டுருக்கு. நம்ம லே அவுட்டாக காலி இடமா போட்டது 2 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 150 வீடு இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே. நான் ப்ரீவியஸ் இங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான். ஓகே ஓகே. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடப்பட்ட லொக்கேஷன் இன்றைக்கி 5000 போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அக்காமடேஷன். இது அதை விட இன்னும் ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட 2000 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு பணம் அதிகமாக வாய்ப்புகள் ஷார்ட் 2 ஆண்டு காலத்திலே இருக்குது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுது அப்படின்னா 2 இயர்ஸில் டபுள் அமௌண்ட் ஆகிடும். சார் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் என்னெல்லாம் சார் இருக்குது சார். நம்ம சைட் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 to 7 காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா டான் போஸ்கோ ஸ்கூல் இருக்குது, ஜெயின் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, டிஜிஎஸ் ஸ்கூல் இருக்குது, தென் ஒலிவிட்ரி ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட்டுக்கு நியரஸ்ட்டு சொல்கிறேன். காலேஜஸ் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இருக்குது, வேலம்மாள் இருக்குது, ஆர்எம்கே இருக்குது. நிறைய ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில். ஆமாம் சார். ஓகே சார். சார் ப்ரைஸில் போயிடலாம் சார். நம்ம என்ன ப்ரைஸ்? ஆக்சுவலாக இது ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3690 ரூபா வரும் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரைஸில் வந்து நெகஷபிள் ஆஃபர் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ புக்கிங் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 3690 ரூபா நம்ம போட்டிருக்கோம். ஆஃப்டர் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3800 ரூபா பிளான் பண்ணுறோம். ப்ரீ புக்கிங்கில் வரவங்க 2 விஷயம். ஒன்று ப்ரைஸ் ஒரு 150 rupees கம்மியாக இருக்குது. ஆஃப்டர் தட் வந்து பிளாட் ஆப்ஷனுமே சொல்கிறேன். இப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நமக்கு தேவை கார்னர் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த மாதிரி சூஸ் பண்ணோம், என்ட்ரன்ஸ் பிளாட் அந்த மாதிரி சொல்லி சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கு இது இந்த வீடியோ வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் சொல்லிட்டு பிஃபோராக வர்ற கிளைண்ட்ஸ் எல்லா கிளைண்ட்டுக்குமே நம்ம ப்ரைஸ்லேயும் ஏதாவது விஷயம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இருக்கிற பிளாட் ஆப்ஷன் ஆஃபர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். கிளைண்ட் வேரியன்ஸ் பொறுத்து நம்ம ஆஃபரும் அதுவும் நம்ம அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். சார் இன்னொன்று சார், நம்ம சைட்டில் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். ஒருத்தர் கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ வச்சுக்கணும்? ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ஒரு 5 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணால் போதும். ஒரு 600 சதுரடியாக இருந்ததுன்னா 5 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 80% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். 600 சதுரடின்றது அப்ராக்சிமேட் ஒரு 22 to 23 லட்ச ரூபா வரும். கையிலேருந்து ஒரு 5 ரூபா பே பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம லோன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். லோன் வந்து எல்லா பேங்க்லையும் வாங்கி கொடுக்குறோம். எல்லா பேங்க்லையுமே நம்ம அவைல் பண்ணி கொடுக்குறோம். இந்த சைட்டில் வந்து வீடும் கட்டி கொடுக்குறீங்களா? ஆமாம் சார். ஆக்சுவலாக இந்த சைட்டோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம மாதவரம் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 45 லட்ச ரூபாய்க்குள்ளே தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இந்த ப்ரைஸ்க்குள்ளே கிடைக்குமானா எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்லேயே இதுதான் பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியும். பிகாஸ் வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தான். சார் நான் வரும்போதே பார்த்தேன் நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் 2 BHK என்ன போயிட்டு இருக்குது, இங்கே 2 BHK வில்லா என்ன போயிட்டு இருக்குது? ஆக்சுவலாக வந்து இந்த லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ் அப்ராக்சிமேட் சொல்கிறேன் நான். ஓரளவுக்கு ஒரு 55 to 60 lakhs வரையும் அப்பார்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டிஃபரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். 2 BHK 60 வரைக்கும் போயிட்டு. ஆமாம். அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நாம் வந்து ஒரு 15 லட்ச ரூபா ப்ரைஸ் கம்மியாக, அதை விட லேண்ட் ஷேர் அதிகமாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு லேண்ட் வாங்குறது ஃபுல்லாகவே நம்மளோட ஷேர் தான். ஸோ அங்கே யூடிஎஸ் அதெல்லாம் கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 300 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தாலுமே 300-400 சதுரடி தான் லேண்ட் ஷேர் இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. 650 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கினா 650 ஸ்கொயர் ஃபீட் நம்மளோட ஓன் இது தான் சொல்லிட்டு லேண்ட் ஷேர் இங்கே அதிகமாக கிடைக்கும். அதே பட்ஜெட் தான், அதை விட இன்னும் 10 லட்ச ரூபா கம்மியாக அதை விட அதிகமான லேண்ட் ஷேரில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸை விட கம்மி ப்ரைஸ் நாங்கள் வில்லாவே வாங்கலாம்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார். நம்ம சைட்டில் வந்து பிளாட் வாங்குறதுக்கு வந்து 5 lakh டவுன் பேமெண்ட் போதும் நீங்கள். ஆமாம். அதே மாதிரி 2 BHK வில்லா வாங்குறதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? அதாவது லேண்டுக்கு வந்து நம்ம 5 ரூபா அரேஞ்ச் பண்ணால் போதும். வீடுக்கு வந்து 7 லட்சம், மொத்தமாக வந்து 5 + 2 7 லட்சம் அரேஞ்ச் பண்ணாவே நம்ம தனி வீடு கட்டி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். வீடுனா எத்தனை மாதங்களில் கட்டி கொடுப்பீங்க? மினிமம் ஒரு ஆவரேஜ் டைமிங் சொல்கிறேன் சார். ஒரு 6 to 8 மாதம் டைமிங் ஆகும் சார். கொஞ்சம் கிளைண்ட்டு கொஞ்சம் பிஃபோராக பண்ணோன்னு சொன்னாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கலாம். நீங்கள் கஸ்டமர் விருப்பப்படி அவங்க பிளான் படியே கட்டி கொடுத்துருவீங்க? அதாவது கஸ்டமைஸ் தான் சார் எல்லாமே. பிளான் போடுறதுல லேண்டை மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணினா போதும். மற்ற எல்லாமே உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நாமளே வீட்டுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். நன்றி சார். நன்றி. நீங்களும் இந்த மனைப்பிரிவுல வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்ட வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.